أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகம் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமம் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அவனை எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் தக்வா செய்து அஞ்சி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்மை உலகத்தில் படைப்பதற்கு முன்னால் அவனுக்கு மாற்றம் செய்யாத லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன், அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மாற்றம் செய்யாத அவன் ஏவிய விடயங்களை மாத்திரம் செய்யக்கூடிய பரிசுத்த மலக்குமார்களிடம் எம்மை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொன்னான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொன்னான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, உலகத்தில் எனது பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்களிடம் அல்லாஹ் சொன்ன விடயம், என்னுடைய பிரதிநிதியை நான் உலகத்தில் படைக்கப் போகிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மலக்குமார்கள் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. யா அல்லாஹ், மலக்குமார்கள் சொன்னார்கள், உலகத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொண்டு முரண்பட்டு கொண்டு தனது இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு மோசமான படைப்பையா நீ படைக்க போகிறாய்?
சொல்லிவிட்டு மலக்குமார்கள் சொன்னார்கள், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வனுகத்திஸு லக். மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உனக்குத்தான் நாங்கள் உன்னுடைய புகழை கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், உனக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், வனுகத்திஸு லக், உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இருக்கும் போது நீர் உன்னுடைய ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறீரா? மோசமான ஒரு படைப்பை படைக்கப் போகிறீரா? அல்லாஹ் கேட்டுவிட்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் கேட்டுவிட்டு சொன்ன பதில், قال إني أعلم ما لا تعلمون. அல்லாஹ் சொன்ன பதில், மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விடயங்களை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுவுமே தெரியாதவர்களாகத்தான் அல்லாஹ் உலகத்தில் படைத்தான். ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முனாஃபிக் வந்து கொண்டு தொழாமல் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் வருகிறார், வந்து அந்த முனாஃபிக்கை பார்த்து கேட்டார், நீர் தொழவில்லையா? அவர் சொன்னார், நீர் உன்னுடைய வேலையை பார்த்துவிட்டு செல்லும். அந்த சகோதரர் இவரை பார்த்து சொன்னார், நான் என்னுடைய வேலையை பார்த்து செல்கிறேன், ஆனால் உன்னுடைய வேலையை பார்ப்பதற்கு ஒருவர் வருவார். அடுத்தது வந்தார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார், அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேட்டார்கள், நீர் தொழவில்லையா? அவருக்கும் அதே பதிலை கொடுத்தார், உன்னுடைய வேலையை பார்த்து விட்டு செல்லும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஹாதா அமலி, இதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லி பாய்ந்து அறைந்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததுக்கு பின்னால் விடயத்தை சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நல்ல வேலை செய்து விட்டீர்கள் உமரே. உமர், நீங்கள் அவருடைய கழுத்தை வெட்டவில்லையா? ஏன் சகோதரர்களே, ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகமாக நடக்கக்கூடியவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறைந்ததுடன் விட்டுவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹஜ்ரத் உமரே, நீங்கள் அவருடைய கழுத்தை வெட்டவில்லையா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, அல்லாஹுக்கு மலக்குமார்கள், தொழுது கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹுக்கு வானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ஆச்சரியப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வாறு தொழுகிறார்கள் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூற முடியவில்லை. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வருகிறார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களிடம் மலக்குமார்களுடைய தொழுகையை பற்றி கேட்கிறாரா? நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் ஹஜ்ரத் உமருக்கு என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய வேலை என்ன தெரியுமா? அவர்கள் சுஜூதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கியாம நாள் வரைக்கும், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர்கள் சுஜூதில் தான். அந்த சுஜூதில் இருந்து கொண்டு அவர்களுக்கென்று அல்லாஹ் சில தஸ்பீஹ்களை கொடுத்திருக்கிறான், அதைத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன தஸ்பீஹ்? சுபஹானதில் மலிகி வல் மலகூத், ஆட்சி செய்யக்கூடிய அரசன், இன்னும் சாம்ராஜ்யங்கள் உடையவன், பரிசுத்தமானவன். இதுதான் அவர்களுடைய தஸ்பீஹ். அவர்கள் ஓதக்கூடிய திக்ர் இதுதான். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் இன்னும் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை கியாமத் நாள் வரைக்கும் சுஜூதில் தான் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் அல்லாஹ் தஸ்பீஹை கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய தஸ்பீஹ் சுப்ஹானதில் இஸ்ஸதி வல் ஜபரூத், அடக்கியாளக்கூடிய சங்கையான கண்ணியமுடைய அல்லாஹ் பரிசுத்தமானவன். இதுதான் அவர்களுடைய தஸ்பீஹ். அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மூன்றாவது வானத்தில் சில மலக்குமார்களுடைய தொழுகை இருக்கிறது. அது அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் கியாமில் நின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதில் ஓதக்கூடிய தஸ்பீஹ், சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமில் இருந்து கொண்டு மலக்குமார்கள் ஓதக்கூடிய தஸ்பீஹ் சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாஇ வல் அஸமா. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு மலக்குமார்கள் தஸ்பீஹும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையை மலக்குமார்கள் அல்லாஹ் மனிதனை படைக்க போகிறேன் என்று சொன்ன சமயம் மலக்குமார்கள் முன்வைத்த நேரம் அல்லாஹ் சொன்ன பதில், உங்களுக்கு தெரியாத விடயம் எனக்கு தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. முதலாவது நாங்க ஆதமுக்கு இல்மத்தான் கொடுத்தோம், அறிவை கொடுத்தோம். என்ன அறிவு? ஒவ்வொன்றினுடைய பெயர்களையும் படித்து கொடுத்தோம். அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லம், நாங்கள் ஆதமுக்கு படித்து கொடுத்தோம். எதை படித்து கொடுத்தோம்? இவர்தான் இஸ்ராஃபீல், இவர்தான் ஜிப்ரீல், இவர்தான் மீகாயில், இதுதான் வானம், இதுதான் பூமி. ஒவ்வொன்றினுடைய பெயரையும் படித்து கொடுத்தோம். ثم عرضهم على الملائكة. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுக்கு படித்து கொடுத்து விட்டு மலக்குமார்களுக்கு அவைகளை நாங்கள் முன்வைத்து விட்டு மலக்குமார்களிடம் சொன்னோம், فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்களிடம் சொன்னோம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் சொன்னீர்களே மனிதனை படைக்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் சொன்னீர்களே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய, ஃபசாதை உண்டு பண்ணக்கூடிய மனிதனையா படைக்க போகிறாய் என்று சொன்னீர்களே, நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் உண்மையாளர்களாக இருந்தால் நான் சொன்ன அனைத்தையும் சொல்லிவிடுங்கள், எனக்கு சொல்லித்தாருங்கள். அல்லாஹ் கேட்ட சமயம் மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக், அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது யா அல்லாஹ், எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. இல்லா மா அல்லம்தனா, எந்த விடயங்களை நீ எங்களுக்கு படிச்சு தந்தாயோ அதை தவிர வேற அறிவு கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், யா அல்லாஹ் நீ நன்கறிந்தவனும் நன்கு நுட்பமுடையவனுமாக இருக்கிறாய். இதை கேட்டுவிட்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து மலக்குமார்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். எதை வைத்து கண்ணியப்படுத்துகிறான் சகோதரர்களே? பட்டம், பதவி, இதை வைத்து கண்ணியப்படுத்தவில்லை. படம் வைத்துக் கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது கால யா ஆதம், அல்லாஹ் அழைத்து சொன்னான், ஏ ஆதமே. மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து قال يا آدم أنبئهم بأسمائهم, ஆதமே நான் சொல்லி தந்த பெயர்களை படிச்சு தந்த இல்ம இவருக்கு சொல்லுங்க, இவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. فلما أنبأهم بأسمائهم,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படித்து கொடுத்த இல்மை ஒவ்வொன்றாக சொல்லி முடித்தவுடன் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மலக்குமார்களை பார்த்து, قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொன்னேனே உங்களிடத்துல, அல்லாஹ் சொன்னானே மலக்குமார்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்ன நேரம் நான் உங்களிடம் சொன்னேனே, அலம் அகுல்லகும், நான் உங்களிடம் சொல்லவில்லையா? இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய மறைவான விடயத்தை நான் அறிந்தவன். நான் சொன்னேனே அந்த நேரம், உங்களுக்கு தெரியாத விடயம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் மனிதர்கள் குழப்பம் செய்வதை மாத்திரம் அறிந்தவர்கள், ஆனால் மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலவையும் நான் அறிந்தவன். உங்களுடைய உள்ளத்தில் எதை வைத்துக் கொண்டு நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொல்வதையும் நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான். சகோதரர்களே, அந்த நேரத்தில் இன்று எங்களை வழிகெடுக்கக்கூடிய இபிலீஸ் என்ற ஷைத்தானும் ஒரு மலக்காக இருந்தவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது இபிலீஸ் மலக்காக இருந்தவர். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திற்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிவிட்டு அல்லாஹ்வை படித்து கொடுத்து விட்டு, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு எமது உம்மத்தினுடைய நபியாக அனுப்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையும், எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இல்மை படித்து கொடுத்தானோ, எப்படி அல்லாஹ் பெயர்களை படித்து கொடுத்தானோ, அதே போன்று அல்லாஹ் எனக்கும் பெயர்களை படித்து தந்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவு, நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தும் அல்லாஹுடையது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எதுவுமே இல்லாதவர்களாகத்தானே நாம் உலகத்தில் வந்தோம். வாப்பா யாரென்றும் தெரியாது, உம்மா யாரென்றும் தெரியாது. சொல்வதை கேட்டு இவர்தான் வாப்பா என்று அறிமுகப்படுத்தியதை கேட்டுத்தான் எமது வாப்பா என்று நாம் அழைக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் படைத்தோம். வல்லாஹு அக்ரஜகும், அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கியவன். மின் புதூனி உம்மஹாதிகும், உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து, தாயுடைய கற்பத்திலிருந்து உங்களை வெளியாக்கியவன் அல்லாஹ். லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் வரும்போது அறிவாளியாகவோ எந்த ஆற்றலுடையவர்களாகவோ நீங்கள் உலகில் வரவில்லை. லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒன்றினுடைய அறிவும் கூட இல்லாமல் தான் உலகத்தில் வந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ் தந்த ஆற்றல், அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த பதவி, அல்லாஹ் தந்த செல்வம் அனைத்தையும் வைத்துக் கொண்டு இன்று மனிதன் அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்கிறான். முதலாவது மனிதன் செய்த ஆகப்பெரிய தப்பு, உலகத்தில் நடந்த ஆகப்பெரிய தப்பு சகோதரர்களே, பெருமை. முதலாவது நடந்தது பெருமை. சொன்னேனே, மலக்குமார்கள் உடைய தலைவராக இருந்தவர் தான் இப்லீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கான இப்லீஸ் மின் ஹுஸ்ஸானில் ஜன்னா. இப்லீஸ் அவருடைய பெயர் என்ன தெரியுமா சகோதரர்களே? மலக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்லீசுடைய பெயர் என்ன தெரியுமா? அஸாஸீல். இப்லீசுடைய பெயர் மலக்குமார்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அஸாஸீல். எப்ப இப்லீஸாக மாறினார் என்றா,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு அல்லாஹ் சுஜூத் செய்ய சொன்ன நேரம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு மலக்குமார்களை பார்த்து சுஜூத் செய்ய சொன்ன நேரம், அபா வஸ்தக்பர ஃபகான மினல் காஃபிரீன், அந்த நேரத்தில் அபா மறுத்துட்டார். சுஜூத் செய்ய மறுத்து பெருமை அடித்தார். இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், இவருக்கு நான் சுஜூத் செய்வதா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்லீஸ் மலக்குமார்களுடைய தலைவராக இருந்தவர். எதனால்? வகான மினல் காஃபிரீன், காஃபிராக மாறும் நிலைமைக்கு கொண்டு வந்தது அவருடைய பெருமை. சகோதரர்களே, இன்று எம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மோசமான ஒன்றுதான் பெருமை. பெருமை என்பதற்கு, பெருமையை தன்னுடைய ஆடையாக அணிவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். சகோதரர்களே, நாம் எதை வைத்து பெருமைப்படுவது? உலகத்தில் ஒன்றுமில்லாமல், துணியும் இல்லாமல் உலகத்திற்கு வந்து ரப்பு தந்ததை வைத்து சம்பாதித்து விட்டு, ரப்பு தந்ததை வைத்து நாம் செய்துவிட்டு, நாம் இன்று எனக்குத்தான் பெருமை, என்னை மதிக்க வேண்டும், நான் காசு உள்ளவன், நான் பணம் உள்ளவன், நான் பட்டம் பதவி. சகோதரர்களே, என்று பெருமை அடிக்கிறோமே, என்று பெருமை அடிக்கிறோமே. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா சகோதரர்களே? பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை, எந்த பெருமையை வைத்து உலகத்தில் அவர்கள் அகங்காரம் கொண்டு நடந்தார்களோ, எந்த பெருமையுடன் அவர்கள் உலகத்தில் நடந்து கொண்டார்களோ, அதே பெருமையுடன் நாளை கியாமத்தில் அவர் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுருட்டி முகத்தில் வீசி விடுவார். யார் உதவி செய்ய முடியும் சகோதரர்களே? யார் உதவி செய்ய முடியும்? அதனால் ஆக மோசமான முதலாவது நடைபெற்ற ஒரு பாவம் என்ற பெருமை. இப்லீஸ் பெருமை அடிச்சான், ஆதமிற்கு நான் சுஜூத் செய்ய மாட்டேன். எந்த நிலைமைக்கு போனான்? எந்த நிலைமைக்கு போனான்? வகான மினல் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளராக மாறிவிட்டான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது எம்மில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் புறம் பேசுறது. புறம் பேசுதல் இருக்குதே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ நாம் சுத்தம் என்று நினைத்து கொண்டு, ஏதோ நான் நல்லவன் என்று நினைத்து கொண்டு இன்னொருவரை பற்றி புறம் பேசுகிறோமே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைவிட மோசமான பாவம் இருக்க முடியாது. ஏன்? இவரில் 1000 குறைகள் இருக்கும். இவர் பார்ப்பது மற்றவர்களுடைய குறையைத்தான். இவர் பார்ப்பது மற்றவர்களுடைய குறையைத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது வலா யக்தப் பஅதுகும் பஅலா, நீங்கள் உங்களில் சிலரை பற்றி சிலர் குறை கூறாதீர்கள், புறம் பேசாதீர்கள். அவர் அப்படி, இவர் அப்படி, அவர் அதை செய்தார், இவர் இதை செய்தார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு எங்களிடம் கேட்கிறான், நீங்கள் அவ்வாறு பேசுவீர்களாக இருந்தால் அயுஹிப்பு அஹதுகும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைதன், அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் அவ்வாறு பேசுவீர்களாக இருந்தால், நீங்கள் அவ்வாறு பேசுவீர்களாக இருந்தால் அயுஹிப்பு அஹதுகும், உங்களில் யாராவது விரும்புவீர்களா ஐயகுல லஹ்ம அஹீஹி மைதன், உங்களுடைய ஒரு சகோதரர் மரணித்திருக்கிறார், அந்த மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உங்களில் யாராவது விரும்புவீர்களா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற சமயம் ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பால் செய்யப்பட்டிருந்தது.
அந்த நகத்தின் மூலமாக அவர்கள் தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய உடம்பையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாஉலா, இவர்கள் யார், என்ன நடந்தது? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹும் அகலு லுஹூமன் நாஸ், அவர்கள் தான் மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள். எப்படி இறைச்சி சாப்பிட்டவர்கள்? சகோதரர்களே, அவருடைய குறையை, இன்னொருவருடைய குறையை அவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக அவருடைய குறையை நாம் அம்பலப்படுத்துகிறோம், இன்னொருத்தரிடம் பேசி சொல்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய மாமிசத்தை சாப்பிடுகிறோம். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மல் கீபா, புறம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? புறம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது, அவர்கிட்ட இருக்கிறது தானே சொன்னோம், அவர் செஞ்சது தானே சொன்னோம், செய்யாததா சொன்னோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மல் கீபா, புறம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரரை பற்றி அவர் விரும்பாததை நீர் பேசுவது. அவர் முன்னால் இருந்தால் நீர் அதை சொன்னால் அவர் வெறுப்பாரோ அப்படியான விடயத்தை அவர் இல்லாத நேரத்தில் பேசுவது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாறி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன் கான ஃபீ அஹி மா அகூல், நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த சகோதரிடத்தில் இருந்தாலுமா யா ரசூலல்லாஹ்? நான் ஒரு விடயம் ஒரு சகோதரனை பற்றி சொல்கிறேன், அந்த விடயத்தில் அந்த சகோதரன் அவர் ஈடுபட்டவர் அல்லது அந்த விடயம் அவரிடம் இருக்கிறது, இதை பேசினாலுமா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் கான ஃபீ அஹி மா தகூல், நீ சொல்ற விடயம் அந்த சகோதரனிடம் இருந்தால் ஃபகத் இக்தப்தா, நீ நிச்சயமாக அவரை புறம் பேசிவிட்டீர். வ இல்லம் தகுன் மா ஃபீஹி தகு மா ஃபீ தகூல், நீ சொல்லக்கூடிய விடயம் அவரிடம் இல்லை என்றால் ஃபகத் பஹத்தா, நீர் அவரை இல்லாத ஒன்றை சொல்லி இட்டு கட்டி விட்டீர். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருப்பதை பேசுவதுதான் புறம், இருப்பதை பேசுவதுதான் புறம். சகோதரர்களே, இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் தப்பாக நினைத்து விட வேண்டாம். தேர்தலுடைய காலங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், தேர்தலுடைய காலங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமை அது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஒரு பதவிக்கு வரும்போது அவருக்கு தானாக பெருமை உண்டாகிறது, ஒரு பட்டத்திற்கு வரும்போது தானாக பெருமை உண்டாகிறது. அதுதான் இபிலீசுக்கும் நடந்தது. அறிவு கூடியது, ஆற்றல் கூடியது, பெருமை உண்டாகியது, சபிக்கப்பட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சகோதரர்களே? ஹிஜாஸ் மாநிலத்தை ஆட்சி செய்தவர். அல்லாஹ் சொன்னான், நபியே, உங்களை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன். எம்மை பார்த்து சொன்னால் என்ன நடக்கும்? நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஒரு தடவை ஒரு சகோதரர் வருகிறார், வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச நின்ற சமயம் அவருடைய தோள்பட்டை எல்லாம், அவருடைய முகமெல்லாம் நடுங்கி அவருடைய நிலைமை மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகோதரருடைய நிலைமையை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஹவ்வின் அலை, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், ஏன் இவ்வளவு அச்சம் கொள்கிறீர்கள்? அன லஸ்து பி மலிக், நான் ஒரு அரசன் இல்லை, நான் ஒரு ஆண்டி கிடையாது. நான் யாரு தெரியுமா? நான் யார் தெரியுமா? அனபும் ரஅத்தின் தஅகுலுல் கதீஜ், நான் யார் தெரியுமா? ஏழை குடும்பத்தில் பிறந்த, வசதி கிடையாது, பணம் கிடையாது, ஏதோ ஹதியாக்கள் வரக்கூடிய இறைச்சிகளை எடுத்துக்கொண்டு
அதனை சேமித்து வைப்பதற்கு ஃப்ரிட்ஜும் கிடையாது, குளிர்சாதன பெட்டியும் கிடையாது. வரக்கூடிய இறைச்சிகளை கொண்டு அதனை சேகரித்து அதனை காய வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகன்தான் நான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை கொள்ள வேண்டும் என்றால் யார் கொள்வது, யார் கொண்டிருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காய்ந்த இறைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகன் நான். நீ ஏன் இவ்வாறு எனக்காக பயப்படுகிறீர்? சகோதரர்களே, இன்று ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டால், ஒரு அந்தஸ்துக்கு வந்துவிட்டால் அவர்களிடம் பேய்த்து பேசுவதற்கு கூட அவர்களுடைய நேரத்தை தருவது கிடையாது. ஏழைகள் வந்தால் ஒரு விதம், காசி படைத்தவர்கள் வந்தால் ஒரு விதம். இந்த சமூகத்தில் நடப்பவைகளை சொல்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று அரசியல் மேடைகள் ஒரு சாக்கடையாக பைத்து விட்டது. ஏன் அரசியல் செய்யவில்லையா சஹாபாக்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் செய்யவில்லையா? அரசியல் என்பது எமது சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவையான ஒன்று சகோதரர்களே. எதற்கு தேவை அரசியல்? எதற்கு தேவை? தன்னுடைய பொக்கெட்டை நிறைப்பதற்கு, தன்னுடைய சொத்தை கூட்டுவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்வதற்கு அரசியல். வாழ்ந்து காட்டவில்லையா சஹாபாக்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் செய்து காட்டவில்லையா? அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் செய்து காட்டவில்லையா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாரை தலைவராக ஆக்குவதென்று குழப்பம் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அவர்களுடன் சேர்ந்த ஒரு கூட்டம் அங்கே இருந்து இருக்கிறார்கள். அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பனு சகீஃபா, பனு சாயிதாவில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸா இருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஹாஜிரின் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னும் இடத்தில் இருந்து கொண்டு மஷூரா செய்கிறார்கள். யாரை அமீராக்குவது, யாரை தலைவராக்குவது? சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாக்களிப்பது எமது உரிமையாக இருக்கிறது. இதில் இருந்து நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது வாக்கு நாம் யாருக்கு அளிக்க வேண்டும்? நாம் யாருக்கு எமது வாக்கை அளிக்க வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பம் ஏற்படுகிறது. யாரை தலைவராக ஆக்குவது? முஹாஜிரின் சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்குவோம். அன்சாரி சஹாபாக்கள் எங்களில் ஒருவரை தலைவராக ஆக்குவோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்குவோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹாஜிரின் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்சாரி சஹாபாக்கள் இருந்த அந்த சகீஃபா பனி சாயிதாவுக்கு செல்கிறார்கள். அங்கே செல்லக்கூடிய சமயம் சென்று பார்த்தால் ஒரு கூட்டம் அன்சாரி சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்போது இவர்கள் பேய்த்து முஹாஜிரின் சஹாபாக்கள் அங்கே சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் தலைவராக்குவோம். அன்சாரி சஹாபாக்கள் சொல்லிவிட்டார்கள், லனா அமீருன், எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கட்டும். வமின்கும் அமீருன், உங்களிலிருந்தும் ஒரு தலைவர் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு தலைவர், எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கட்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே ஒரு புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக்கட்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பிக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார். யாரை தலைவராக்குவது? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் 17 தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்க வேண்டும் என்று முன்னாக்கினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹாஜிரின் சஹாபாக்கள் எல்லாம்
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அன்சாரி சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடன் சேர்ந்த அந்த கூட்டம் அங்கே வரவில்லை. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹதரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த சேவைகளை சொல்லி எந்த சேவையை சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? தீனுடைய சேவையை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்கும்போது ஹிரா குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு உதவியாக இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் கட்ட ஆரம்பிக்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஐன இப்னு அபி குஹாஃபா, அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் எங்கே? அவர் அந்த இடத்தில் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள், கோபமடைந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூபக்கரை தொழுவிப்பதற்கு நான் நியமிக்கவில்லை, அல்லாஹ் அபூபக்கரை தொழுவிப்பதற்கு முன்னாக்கினான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை வைத்து ஆட்சியாளரை, எதை வைத்து தலைமைத்துவத்தை தெரிவு செய்தார்கள்? தீனை வைத்து, மார்க்கத்தை வைத்து. தலைமைத்துவம் என்பது, ஒரு பதவி என்பது அது வெறுமனே சகோதரர்களே துனியாவை மாத்திரம் சம்பாதிப்பதற்குரிய ஒரு பதவி கிடையாது. பதவி என்பது தீனை வளர்ப்பதற்கு, மார்க்கத்தை வளர்ப்பதற்குரிய பதவி. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார். முதலாவது குத்பா, முதலாவது உபன்யாசம் செய்ய போறார். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா சகோதரர்களே? சஹாபாக்களை பார்த்து சொன்னார் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபஇன்னி வல்லிது ஹாதல் அம்ர வ அன லஹு காரிஹ். இந்த ஆட்சிக்கு நான் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் விரும்பி நான் செய்யணும், நான் தான் வரணும் என்று விரும்பி கேட்கவில்லை. அந்த விடயத்திற்கு நான் வெறுத்தவனாக இருக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாராவது நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஆட்சியை போன்று, செய்த வேலையை போன்று நானும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடினீர்கள் என்றால் நான் அந்த ஆட்சிக்கு வர தகுதி இல்லாதவன். ஏன் சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து வஹியை எடுத்துக்கொண்டு நபியாக வந்து செய்தவர். சகோதரர்களே, நான் உங்களை போன்ற ஒரு மனிதர், உங்களை விட சிறந்தவர் நான் கிடையாது. இதுதான் ஒரு ஆட்சியாளரிடம் வர வேண்டும், ஒரு பதவிக்கு வருபவரிடம் வர வேண்டும். நான் உங்களை போன்றவர், நான் உங்களை விட சிறந்தவர் கிடையாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நீங்கள் என்னை பாருங்கள், என்னை நீங்கள் பாருங்கள், நான் நேராக போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை பின்பற்றி வாருங்கள். இல்லை, எனது வழி தவறிக்கொண்டு செல்கிறது, பாதை மாறிக்கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் என்னை அந்த பதவியை விட்டும் தூக்கி விடுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எவ்வளவு பணிவான வார்த்தைகள், எவ்வளவு பணிவான வார்த்தைகள் சகோதரர்களே. இதுதான் ஆட்சி, இதுதான் அரசாங்கம், இதுதான் பதவி. இந்த நிலைமை பதவிக்கு வந்ததனால் தன்னுடைய சொத்தில் அதிகரிப்பு உண்டானதா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பதவிக்கு வந்ததனால் தன்னுடைய பணத்தில் அதிகரிப்பு உண்டானதா? இல்லை சகோதரர்களே. தன்னிடம் இருப்பதையும் இயலாதவர்களுக்கு பொறுப்பென்று வரக்கூடிய நேரத்தில், ஒரு பதவி என்று வரக்கூடிய நேரத்தில் தன்னிடம் இருப்பதையும் கொடுத்து செலவழித்தார்கள். நாம் நினைப்பது பதவிக்கு வந்தால் நன்றாக உழைக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹிம்ஸ் என்ற நாட்டிற்கு
சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறார். ஒரு தடவை ஹிம்ஸிலிருந்து மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்த சமயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களை பார்த்து கேட்டார், நீங்கள் நான் நியமித்த அந்த கவர்னருடைய விடயத்தில் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது, எப்படி அவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? சகோதரர்களே, 3 காரணங்களை முன்வைத்தார்கள். 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரை பற்றி, ஒரு கவர்னரை பற்றி. முதலாவது, அவர் பகலில் தான் வேலைக்கு வருகிறார். அவர் நேரத்தோடு அதிகாலையில் வருவது கிடையாது, அவர் வருகின்ற நேரம் பகலாக மாறுகிறது. இரண்டாவது, இரவில் அவர் எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவது கிடையாது. மூன்றாவது, மாதத்தில் ஒரு நாள் அவர் விடுமுறை போடுகிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களை வைத்துவிட்டு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிம்ஸ் வாசிகள் இருக்கிறார்கள். சயீத் இப்னு ஆமிரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் மீது 3 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இதற்குரிய பதிலை தாருங்கள். என்ன குற்றச்சாட்டு? முதலாவது சொல்லப்படுகிறது, அவர் வேலைக்கு வருவதென்றால் பகல் நேரமாக மாறுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் இதற்குரிய பதிலை சொல்ல விரும்பவில்லை, நீங்கள் கேட்டதனால் சொல்கிறேன். என்னுடைய வீட்டு வேலை செய்வதற்கு வீட்டு வேலைக்காரர் கிடையாது, வீட்டில் வேலைக்காரர்கள் கிடையாது. நானே காலை உணவை மாவை பிசைந்து அந்த மாவை ரொட்டியாக சுட்டு சமைத்து சாப்பிட்டு வுது செய்து கொண்டு வரும்போது அது பகலாக மாறிவிடுகிறது. இரண்டாவது குற்றச்சாட்டு, இரவில் நீங்கள் மக்களுடைய தேவைகளை கேட்பது கிடையாதாம். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், கலீஃபா அவர்களே, நான் இதற்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை, கேட்டுவிட்டீர்கள், சொல்கிறேன். பகலுடைய நேரத்தில் அடியார்களுக்காக கொடுத்திருக்கிறேன், இரவுடைய நேரத்தை என்னை படைத்த ஆட்சியை தந்த ரப்பு அல்லாஹுக்காக ஒதுக்கியிருக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது கேள்வி, மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை போடுகிறீர்கள். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, எனது ஆடைகளை கழுவுவதற்கு என்று சொல்லி ஒரு ஹாதிம் வேலையாளி கிடையாது. எனது ஆடைகளை நானே கழுவ வேண்டும். அதனால் நானே கழுவிவிட்டு ஒரு நாள் அந்த ஆடையை கழுவிவிட்டு அதை காய வைத்து போட்டுவிட்டு தான் அடுத்த அன்று அதே ஆடையுடன் வருகிறேன். வேறு ஆடைகள் மாற்றுவதற்கு எனக்கு ஆடை கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இவர்களும் ஆட்சியாளர்கள், இவர்களும் பட்டம் பதவியில் உள்ளவர்கள். நிலைமை என்ன சகோதரர்களே? துன்யாவை சம்பாதிக்கவில்லை, ஆகிரத்தை சம்பாதித்தார்கள். பட்டம் பதவியின் மூலமாக ஆகிரத்தை, அல்லாஹுவை அடைந்து கொண்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பட்டம் பதவிக்கு வரக்கூடிய நாம் யோசிக்க வேண்டும், எமது தீனை நாம் வளர்க்க வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக வந்திருக்கிறார், குழப்பம் ஏற்படுகிறது. ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் மறுக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னார், நீங்கள் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்க மறுக்கிறீர்களோ உங்களுடன் யுத்தம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன சமயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஓடி வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் மக்களுக்கு விட்டு கொடுக்கலாமே,
தீன்ல சில தளறுபடிகளை விடலாமே, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாமே. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமரே, தீனில் நான் உயிருடன் இருக்கும்போது இந்த தீனில் குறை ஏற்படுவதை ஒரு நாளும் நான் விரும்ப மாட்டேன். அயன்குசுத்தீன் வ அன ஹய்யுன், என்னுடைய உயிர் இருக்கும் வரையும் தீனில் ஒரு குறைபாடும் ஏற்படக்கூடாது. எதுவரைக்கும் என்றால், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஜகாத்துடைய பிராணிகளை எந்த கயிற்றுடன் சேர்த்து கொடுத்தார்களோ அதே கயிறையும் அவர்கள் ஜகாத் தரவில்லை என்றால் அவர்களுடனும் நான் யுத்தம் செய்வேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனை நிலைநாட்டுவதற்கு தான் ஆட்சி, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு இஸ்லாமிய ஆட்சிதான் வேண்டும் என்று கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நேற்று ஒரு இடத்தில் பார்க்கிறேன், மஸ்ஜிதில் அதான் சொல்லப்பட்டு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் பாட்டை போட்டுக்கொண்டு, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சினிமா இசையுடன் தொழுகையுடைய சத்தம் சென்று கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓதப்படுகிறது. அந்த பாட்டை போட்டுக்கொண்டு வாலிப சமூகம் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமையில் இருக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாளும் நாம் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அடைய முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான காலங்களில் இருக்கிறோம். யாருக்கு வாக்கு போடுவதென்ற யோசனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாக்கு ஒவ்வொருவருடைய உரிமையும். நாம் அதை சரியாக நிறைவேற்றப்படும் போது எந்த நிலவுகள் நடக்கிறதோ அதனுடைய கூலி அனைத்தும் நமக்கு வரும். தெரிந்து கொண்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்பட்டமான விடயங்களை தெரிந்து கொண்டும் நாம் அதற்கு வாக்களிப்போமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நடக்கக்கூடிய பாவத்திற்கு, நடக்கக்கூடிய செயல்களுக்கும் உரிய ஒரு ஆளாக, அதற்கும் உடந்தையான ஒருவராக, அந்த பாவத்தையும் சுமந்து கொள்ளக்கூடிய ஒருவராக வாக்களித்த ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை நாம் எமது எண்ணத்தில் கொண்டு, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது உலக வாழ்க்கையும் சீராக வேண்டும், எமது ஆகிரத்துடைய வாழ்க்கையும் சீராக வேண்டும். எந்த ஒன்றுமே இல்லாமல் உலகத்திற்கு வந்தவர்கள் அல்லாஹ் தந்த ஆற்றல், அறிவு, சொத்து, செல்வம், பட்டம், பதவி, இதனை வைத்துக் கொண்டு எந்த ரப்பு அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக உலகில் படைத்தானோ அந்த நோக்கத்தை சரிவர நிறைவேற்றிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்று வளர்த்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், கல்வி கற்று தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணுவாயா, மாற்றத்தை உண்டு பண்ணுவாயா, செழிப்பையும் தீனுடைய மறுமலர்ச்சியையும் உண்டு பண்ணுவாயா, சிறந்த ஆட்சிகளை அமைத்து தருவாயா, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், தீனோட வாழ்ந்து தீனோட மரணிக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் தந்தவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. وقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم أجمعين. وفاطمة سيدة نساء أهل الجنة الحسن والحسين سيد شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم أجمعين. وحمزة أسد الله وأسد رسول الله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم انصر من نصر دين نبينا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين نبينا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.